வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் அறிவொலி தமிழ் சேனல். அறிவின் ஒளி பரவும் இடம். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் சமூகத்தில் சேருங்கள். எங்கள் சேனலில் வாரந்தோறும் 7 முக்கிய தலைப்புகளை ஆராய இருக்கிறோம். கீழே கொடுக்கப்பட்ட அட்டவணைப்படி ஒவ்வொரு நாள் மாலை 7 மணி 7 நிமிடம் மணிக்கு ஒளிபரப்பாகும். இன்றைய வினாடி வினா: ஹூ இஸ் கால்ட் as மிசைல் மேன் ஆஃப் இந்தியா? விடை: நாளை எபிசோடை பாருங்கள். இந்த எபிசோடில் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக்கு வழங்கிய அற்புத பங்களிப்புகள் பற்றி சொல்ல உள்ளோம். முழுமையான புரிதலுக்காக வீடியோவின் முடிவு வரை எங்களுடன் இருங்கள். டாக்டர் கலாம் அவர்களுடைய இந்திய விண்வெளி ஆராய்ச்சிக்கு செய்த முக்கியமான மற்றும் சிறந்த பங்களிப்புகள். சேட்டலைட் லான்ச் VSIC-3 திட்டம் SLV-3 என்பது இந்தியாவின் முதல் உள்ளூரி செயற்கைக்கோள் ஏவுதளம் ஆகும். கலாம் அவர்கள் இந்த திட்டத்தின் இயக்குநராக பொறுப்பேற்று 1980ஆம் ஆண்டு ரோஹிணி செயற்கைக்கோளின் வெற்றிகரமான விண்வெளி ஏவுதலுக்கு வழிவகுத்தார். இந்த சாதனை இந்தியாவை விண்வெளி ஆராய்ச்சியில் முன்னணி நாடுகளின் வரிசையில் சேர்த்தது. இஸ்ரோவில் பங்களிப்பு: 1969ஆம் ஆண்டு கலாம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பில் இணைந்தார். அங்கு அவர் BSLV போலர் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் மற்றும் GSLV ஜியோசின்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் திட்டங்களில் முக்கிய பங்காற்றினார். இந்தியாவின் சுயசார்ந்த செயற்கைக்கோள் ஏவுதளங்களை உருவாக்குவதற்கு வழிவகுத்தார். அக்னி மற்றும் பிருத்வி ஏவுகணை திட்டங்கள். டாக்டர் கலாம் இந்திய ராக்கெட் தொழில்நுட்பத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். அவர் அக்னி மற்றும் பிருத்வி ஆகிய இரண்டும் குறுகிய மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகளாக உருவாக்கி இந்தியாவின் பாதுகாப்பு திறன்களை மேம்படுத்தினார். இவை இந்தியாவின் தனிநிறைவு பாதுகாப்பு திட்டங்களுக்கு அடித்தளமாக அமைந்தது. போகரன் அணு சோதனை: 1998ஆம் ஆண்டு போகரன் அணு சோதனையில் கலாம் முக்கிய பங்காற்றினார். இதன் மூலம் இந்தியா அணு ஆயுதத்திறன் கொண்ட நாடாக உலக அரங்கில் அங்கீகரிக்கப்பட்டது. கலாம் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சியின் முன்னோடிகளான விக்ரம் சாராபாய் மற்றும் சதீஷ் தவான் ஆகியோருடன் இணைந்து செயல்பட்டார். இஸ்ரோவின் வளர்ச்சிக்கு நவீன ராக்கெட் உற்பத்தி முறைகளை அறிமுகப்படுத்தினார். டாக்டர் கலாம் இந்திய இளைஞர்களை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்ற நோக்குடன் செயல்பட்டார். பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு உந்து சக்தியாக செயல்பட்டு அவர்களை விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபடுத்தினார். அப்துல் கலாம் இந்திய பாதுகாப்புத் துறையில் அர்ஜுன் டாங்கி மற்றும் இராணுவ உற்பத்தி திட்டங்களை மேம்படுத்தினார். இது இந்திய இராணுவத்துக்கு உள்நாட்டு ஆயுத உற்பத்தியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது. டாக்டர் கலாம் தனது இந்தியா 2020 திட்டத்தில் இந்தியாவை உலகின் முதன்மை அறிவியல் நாடாக மாற்ற பல யோசனைகளை வழங்கினார். அவர் உறுதியுடன் கூறியது: இந்தியாவின் வளம் மற்றும் சுயமரியாதை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் மேன்மையில் இருக்கும். கலாம் இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி, பாதுகாப்பு மற்றும் அணு ஆயுத திட்டங்களுக்கு அடித்தளமாக விளங்குகிறார். அவரது பங்களிப்புகள் இந்தியாவின் அறிவியல் முன்னேற்றத்தில் மைல்கற்களாக இருக்கின்றன. டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் சிந்தனைகள், சாதனைகள் மற்றும் குடும்ப பின்னணி. சிந்தனைகள்: டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் சிந்தனைகள் இந்திய மக்களுக்கு என்றும் முன்மாதிரியாக இருக்கும். வளர்ச்சி என்பது மாற்றத்திற்கு விருப்பம் என்பது அவரது பார்வை. அறிவு, பொறுப்பு மற்றும் உழைப்பு எனும் 3 முக்கியமான அம்சங்களை எப்போதும் அவர் வலியுறுத்தினார். நினைத்தால் நம்மால் முடியும் என்ற அவருடைய பார்வை இந்திய இளைஞர்களை முன்னேற்றம் நோக்கி முன்னின்று செயல்பட வைக்கும். 2002ஆம் ஆண்டு இந்தியாவின் 11வது ஜனாதிபதியாக பதவியேற்ற அவர் நாட்டின் அறிவியல் வளர்ச்சியை முன்னெடுத்தார். டாக்டர் அப்துல் கலாம் அவர்களின் பிறப்பு 1931ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அவரது குடும்பம் ஒரு சாதாரண, பொருளாதார ரீதியாக பணியாளர்களான குடும்பமாக இருந்தது. அவர் வளர்ந்துள்ள சூழல் உழைப்பின் முக்கியத்துவத்தை மற்றும் கல்வி பற்றிய ஆர்வத்தை உருவாக்கியது. அவருடைய வாழ்க்கை எளிமை, கடமை மற்றும் தேசிய சேவைக்கு அர்ப்பணிப்பு மூலம் இந்திய மக்களிடையே ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. டாக்டர் கலாம் அவர்கள் பல விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளார். அவருக்கான முக்கியமான விருதுகள்: 1. பத்மபூஷன் 1981 இந்திய அரசின் 3வது உயரிய சிவில் விருது. 2. பத்மவிபூஷன் 1990 இந்திய அரசின் 2வது உயரிய சிவில் விருது. 3. பத்மஸ்ரீ 1997 இந்திய அரசின் 4வது உயரிய சிவில் விருது. 4. பிரதமர் விருது 2002 இந்திய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது வழங்கப்பட்டது.
5 மிதாலியர் விருது 1997 ஆக்கப்பூர்வ அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டுக்கான மிகப்பெரிய விருது. செயல்தான் மனிதனை உயர்த்தும், கனவுகள்தான் திசையை காட்டும். அப்துல் கலாம் வாழ்க்கை மற்றும் பணிகள் இந்திய இளைஞர்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஊக்கமளிக்கின்றன. நேற்றைய வினாடி வினாவின் விடை செஸ் கேம் இஸ் ஒரிஜினேட்டட் இன் இந்தியா. நன்றி நண்பர்களே. உங்களை அடுத்த வீடியோவில் நாளை 7 மணிக்கு சந்திக்கின்றேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும், இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள்.